வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உன்னை காயப்படுத்தியவர்கள் கர்மாவால் தண்டிக்கப்படுவார்களா? அதாவது, உங்களை யாராவது உங்க மனசுல இருக்கிற கேள்விதான். என்னை யாராவது காயப்படுத்துறாங்கப்பா. ஆனா அவங்களுக்கு கர்மா நிச்சயம் தண்டனை கொடுக்குமா? இத கர்மான்னு எடுத்துக்க வேணாங்க. நம்ம பொதுவா பேசலாம். இந்த பூமியில நீங்க எந்த விதைய ஆழமா பதிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க எத்தனை மண்ணு போட்டு மூடுனாலும், அந்த விதையில இருக்கிற விஷயம் வெளியில வந்தே தீரும். உலகுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கும். அது இயற்கை சொல்ற விதி. இந்த பிரபஞ்சம் சொல்ற விதி. அறிவியல் படி நியூட்டன் 3ஆம் விதின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பந்தை எடுத்து எவ்வளோ ஆற்றலா நீ வேகத்தோட ஒரு சுவர்ல அடிக்கிறியோ, அதை விட அதிகமா திரும்பி உங்கள தாக்கிட்டு போயிடும். இது நியூட்டன் 3ஆம் விதி. அதே மாதிரி ஒருத்தரை பிளான் பண்ணி இவங்களை இப்படியெல்லாம் துன்புறுத்தினா யாருக்கும் தெரிய போறதில்ல. இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியாது. இவங்களை எப்படியாவது துரத்தி விடலாம் அப்படின்னு நினச்சி அவங்கள காயப்படுத்தி மனசை சிரமப்படுத்தி அவங்கள எப்படியோ வெளியில் அனுப்பிச்சிட்டிங்கப்பா. இது யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம உடல் இருக்குது தெரியுமா? அந்த உடல்ல இருக்கிற மனசு இதை நினைச்சு நினைச்சு உங்களை ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விடாது. உண்மையாவே நம்ம மனசு நிம்மதியா தூங்க முடியாது. ஒண்ணுமே வேணாப்பா. நீங்க ரோட்ல போறீங்க, ஒருத்தர் மேல இடிச்சிட்டு கவனிக்காம வந்துட்டீங்க. வீட்டுக்கு நீங்க படுத்து பாருங்க, நிம்மதியா தூக்கம் வருதா இல்லையான்னு. அன்னைக்கு முழுக்க நம்ம இடிச்ச நபர் எந்திரிச்சு போனாரா, இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சா? ஒரு பூனை, ஒரு நாய் கூட யோசிச்சு பாருங்க. நிம்மதியான தூக்கம் தராது. அதுக்கப்புறம் நல்ல மனுஷனுக்கு தான். அதுக்கப்புறம் அந்த உறுத்தல் உங்க மனசை ரொம்ப பாதிக்கும். அடுத்த நாள் கரெக்டா அந்த இடத்துல போய் அந்த உயிரினம் அங்க இருக்கான்னு போய் பார்ப்பீங்க. இது நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இதனால இந்த பிரச்சனையினால என்ன ஆகும்? உங்க மனசு வேதனைப்பட்டுச்சுன்னா, நல்லவங்களா இருந்தீங்கன்னா வேதனைப்பட்டா உங்க உடல் நலம் பாதிக்கும். அதாவது உடல்ல இருக்கிற கார்டிசோல் அப்படின்ற அழுத்தம் ஹார்மோன்களை அதிகப்படுத்தி, இதனால உங்க மன அமைதி கெடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால நோய் வரும். தவறான முடிவு, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, இன்னைக்கு அந்த உயிர் இல்லை. இப்போ ஒருத்தர் தண்ணி கேட்டாங்க. சின்ன விஷயம் நான் சொல்றேன். உடம்பு சரியில்லாத ஒருத்தர் தண்ணி கேட்குறாங்க. நீங்க தண்ணி கொடுக்காம வெளியில போயிட்டீங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் யோசனை தண்ணி கொண்டாடுறதுக்குள்ள அந்த ஜீவன் கிளம்பிடுச்சு, போயிடுச்சு. ஆனா அது எத்தனை மன பாதிப்பை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வாழ்க்கையில அம்மா கூப்பிட்டுருப்பாங்க, உங்ககிட்ட பேசணும்மா அப்படின்னு. அம்மா போம்மா, வேற வேலை இல்லை அப்படின்னு போயிருப்போம். ஆனா அன்னைக்கு அவங்க அதுக்கப்புறம் திரும்பி பேசக்கூடிய நிலையில இல்லைன்னும் போது நம்ம மன உறுத்தல் கடைசி வரைக்கும் அதை நம்மளை தொல்லை பண்ணும். அன்னைக்கு ஏதோ கூப்பிட்டாங்க. இது மகாத்மா காந்தியை கூட தொல்லை கொடுத்த விஷயம். அவங்க அப்பா உடம்பு சரியில்லாதப்போ படுத்துட்டு இருக்காரு. இவர் உள்ள நுழையிறாரு. அறியாத பையன் உள்ள நுழையும் போது அப்பா சொல்லியிருக்காரு, உன் மடியில படுக்கணும்ப்பா அப்படின்னு. இவருக்கு புதுசா கல்யாணம் பண்ண மனைவி கஸ்தூரிபாய் இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கணும். எப்ப அப்பா எந்திரிப்பாரு எந்திரிப்பாரு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அப்பா கண்ணை மூடி படுத்திருக்கார் பையன் மடி மேல. அவன் கொஞ்ச நேரத்துல அந்த புது மனைவியுடைய ஆசையினால அப்பாவை கீழே படுக்க வச்சுட்டு மகாத்மா நேரா அந்த ரூமை நோக்கி போயிட்டார். வெளியில பார்க்கும்போது அப்பாவுடைய உடல்ல உயிர் இல்லை. இது அவரை ரொம்ப நாள் காயப்படுத்துச்சு. இதை நான் சொல்லலைங்க, மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. இதை அவர் சத்திய சோதனையில எழுதியிருக்கார். ஏன்னா அதுல சத்திய சோதனைன்றது
நான் உண்மையை பேசுறேன்னு சொல்லிட்டேன் இந்த உலகத்துல. அப்ப என் வாழ்க்கையில நடந்த எந்த விஷயத்தையும் நான் மறைக்க போறதில்ல அப்படின்னு தெள்ள தெளிவா சொன்ன விஷயம் அது. அதனால நம்ம ஒருத்தரை காயப்படுத்திட்டோன்னா நிச்சயமா அதுக்குண்டான தண்டனையை இந்த உலகம் கொடுக்குதோ, கர்மா கொடுக்குதோ, இல்ல நீங்க எடுத்துக்கிறீங்களோ தெரியாது. ஆனா அது உங்கள நிம்மதியா இருக்க முடியாது. விடவே விடாது. புராணத்துல எடுத்துக்கிட்டோம்னா, தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னதுமே கையெழுத்து கும்பிடுவோம். ஏன்னா ராமருடைய தந்தை. அவருடைய எவ்வளோ பெரிய புண்ணியத்தினால ராமர் அவதாரம் செஞ்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த இடத்துலயும் ஒரு தவறு நடந்திருக்கு. என்னன்னா, அவர் வாலிபமா இருக்கும்போது காட்டுல வேட்டைக்கு போனாரு. அந்த இடத்துல வந்து சிரவணன் அப்படின்ற ஒரு பையன், அவன் தண்ணி எடுக்க வந்தான். இவர் வந்து ஏதோ விலங்குதான் அப்படின்னு அம்பு போட்டாரு. அந்த பையன் இறந்துட்டான். அதனால அந்த பையன் யாரு ஏதுன்னு விசாரிச்சு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பையனுடைய உடம்ப ஒப்படைக்கிறாரு. அந்த இடத்துல வயசான அப்பா அம்மா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பையன் தான் ஆதாரம். ஏன்னா அவங்களால எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. அந்த பையன் போய் இயற்கையான உணவுகளை கொண்டு வர்றது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணதுனால அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இல்லைன்னவுடனே அவங்க எப்படி தவிப்பாங்க. ஆனா இந்த அரசர் கொண்டு வந்து கொடுத்துட்டு தெரியாம இது ஆயிடுச்சு அப்படின்னு கொண்டாந்து கொடுக்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு குழந்தை இருக்கா, இருந்துச்சுன்னா உனக்கு இந்த வழி தெரியும். ஏன்னா நாங்க பெத்தவங்க, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷமான குழந்தைய அழிச்சிட்ட. ஆனா அதை பத்தி எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த பிரச்சனை உனக்கு வரும்போது நீ துடிப்ப பாத்தியா, அதுதான் நாங்க கொடுக்குற சாபம். எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு செல்வத்தை அழிச்சிட்ட. இதே பிரச்சனை உன் வாழ்க்கையில வரும், நீ துடிப்ப, கதறுவ அப்படின்னு அவங்க சாபம் மாத்திரம்தான் கொடுத்தாங்க. இவரு அதுக்காக ஆட்களை ஏற்பாடு பண்ணி இவங்கள அரண்மனையில கொண்டாந்து வைங்க அதெல்லாம் அப்ப சொல்லல. ஏன்னா வயசு அந்த மாதிரி. அதெல்லாம் சொல்லல. அந்த குடும்பத்தை பத்தி கூட நினைச்சு பார்க்கல. இவங்க பையன் இல்லையே, இவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எதையுமே நினைக்கல. அந்த குழந்தைய இறந்த உடலை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு தெரியாம பட்டுடுச்சுன்னு போயினே இருந்துட்டாரு. ஆனா அவங்க கொடுத்த சாபத்தை மாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டாரு. நல்லா தானே இருந்துச்சு அந்த குடும்பம். ஒண்ணுக்கு 3 மனைவி, எல்லாருக்கும் குழந்தைங்க. ஆனா அத்தனை பசங்க, 4 பசங்க இருந்தும் அவர் எது மேல ரொம்ப உயிர் வச்சாரோ அந்த உயிரை தான் வந்து இந்த கடவுள் வந்து விலக்கி வச்சுது கைகேயியால. அதனால தன்னுடைய பிள்ளை சோகம் தாங்க முடியாம துடிச்சு துடிச்சு இறந்தாரு. ஒண்ணுமே இல்லை, கொல்ல கூட இல்லை, காட்டுக்கு அனுப்புனாங்க 14 வருஷம். அவ்வளவுதான். ஏன்னா கடவுளோட அப்பான்றதுனால இந்த தண்டனை குறைக்கப்பட்டது. காட்டுக்கு அமிச்சாங்க. ஆனா அதுவே உனக்கு இவ்வளவு வேதனைன்னா அவங்க சுத்தமா இழந்துட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இதே தான் நம்ம மகாபாரதத்திலையும் பார்க்குறோம். கிருஷ்ணர் வந்து கௌரவ வம்சத்தை அழிச்சாருன்றது தெரியும். அதுக்கு காந்தாரி கொடுத்த சாபந்தான் கிருஷ்ணருடைய வம்சம் அழிஞ்சுது. கடவுளுக்கு கூட இது வந்து நிகரா இந்த கர்மா விடுறதில்ல. இந்த தண்டனை கிடைச்சே தீருது. இது மாத்திரம் இல்லைங்க. பீஷ்மர், துரோணர், கர்ணர் இவங்கெல்லாம் பெரிய வீரர்கள் தான், தர்மவான்கள் தான். இருந்தாலும் திரௌபதி அவமானம் நடக்கும்போது மௌனமா இருந்த காரணத்தினால கர்மா குருஷேத்திர போர்ல இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் எல்லா சக்தியும் இருந்தும் அந்த இடத்துல எதுவுமே திரும்பவும் செய்ய முடியாத நிலைக்கு கொண்டு வந்து வைக்கிறது தான் இந்த கர்மா. அதனால நீங்க வருத்தப்படவே தேவையில்லை. யாருக்கும் தெரியாம காயப்படுத்தினா கூட அதுக்கு பதிலே கொடுக்காதீங்க.
ஏன் தெரியுமா? பதில் குடுக்காதீங்க, அவங்கள காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம புதுசா ஒரு கர்மாவ உருவாக்கிக்க வேணாம். உருவாக்குறவன பார்த்து ரசிங்க. ஏன்னா, அவன் இதுக்கு மேல அதிகமா துன்பப்பட போறான். அது நம்ம சொன்னாலும், சொல்லனாலும் மன ரீதியாவோ, அல்லது குடும்ப சூழ்நிலையிலயோ இதே போல ஒரு பிரச்சனை அவனுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அவனால நிம்மதியா இருக்க முடியாது. அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, அந்த புடிச்ச பொருளாலேயே அவன் ரொம்ப துன்பப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இது உலக நியதி. இத நம்ப தடுக்கவே முடியாத ஒரு விஷயம். நீங்க வரலாற்றுல அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பெரிய பெரிய தலைவர்கள, அதிகாரத்துல கொடூரம் செஞ்சவங்களெல்லாம் பார்த்திருப்போம். ஹிட்லர் லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள கொன்று குவிச்சாரு. உலகத்தையே காயப்படுத்தினாரு. கடைசியில ஒரு நிலத்தடி அறையில, அதாவது பாதாளத்துல ஒரு அறையில ஒளிஞ்சு மறைஞ்சு வாழத் தெரியாம தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு தற்கொலை செஞ்சுதான் அவருடைய உயிரை மாச்சுக்கிட்டார். உலகமே ஹிட்லர்னாலே பயப்படும். ஆனா இவர் பண்ண தப்புனால அவருடைய மனசு நிம்மதியை இழந்துருச்சு. அவரே தானே லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்ற அவரு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டார். தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்துட்டார். நெப்போலியன் தெரியும், மாவீரன். உலக பேராசை, எண்ணற்ற வீரர்கள் எல்லாரையும் வெட்டி வீழ்த்தி உலகத்தை கைப்பற்ற நினைச்சாரு. ஆனா அந்த ஒரு தனியான ஒரு தீவில தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த நெப்போலியன் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான வீரன். அவன் வெளியில இருந்தான்னா அவனுக்கு 1000 யோசனை, சிந்தனை இதெல்லாம் இருக்கும். எல்லாரையும் அழிக்கக்கூடிய சக்தி இருந்தது, திறமை இருந்தது. ஆனா அவனை ஒரு தனி தீவுல அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த தீவுல அடைச்சு வைக்கும்போது உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது அப்பவும் அவர் ஒரு வெறுப்புணர்வு. ஏன்னா பார்க்கிறவனெல்லாம் சும்மா வெட்டிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு ஒரு விதமான வெறுப்பு வந்துடும். எனக்கு புத்தகம்தான் வேணும் அப்படின்னாரு. புத்தகத்தோட தான் அந்த அறையில அவரை பூட்டி வச்சாங்க. அந்த தீவு பேரு புனித ஹெலினா தீவு. தனிமைப்படுத்தப்பட்டார். அவர் கூட இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், எப்படியாவது இந்த நெப்போலியன் வெளியில வந்தா பழைய மாதிரி ஆற்றலோட இருப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. அவர் ரொம்ப அறிவாளி, புத்தி கூர்மையான மனுஷன். அவர் எது வேணும்னாலும் செய்ய முடியும், அவ்வளோ திறமை இருக்கிற ஒருத்தரை. அவர்கிட்ட ஏதாவது ஒரு ரகசிய குறியீடு கொடுத்தா கூட எப்படியாவது வெளியில வந்துருவாரு, பழைய வீரன் நமக்கு கிடைச்சிடுவான் அப்படின்னு நினைச்சு உடனே ஒரு ரகசிய குறியீடு எழுதி, நம்ம இன்னைக்கு விளையாடுறோமே அந்த சதுரங்கம், அந்த அட்டைக்குள்ள அந்த ரகசிய குறியீடை வச்சு அந்த விளையாட்டை அவர்கிட்ட எப்படியாவது சேர்க்கணும்னு நினைச்சு அவரை பார்க்க வர்ற மாதிரி அந்த சதுரங்க அட்டையை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் அந்த அட்டையை எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு, முக்கியமா இதை பிரிச்சா உனக்கு வழி பிறக்கும் தெளிவாவே சொல்லிட்டு போனாங்க வீரர்கள். அவரும் தலையாட்டினாரு. ஆனா அவருடைய மனசு, நடந்த போர்கள், அதுல ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயமும் மன போராட்டம் வந்துச்சுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியான இடத்துல கூட ஒரு விதமான இறுக்கம் சேர்ந்துடும். நிறைய பேருக்கு துன்பம் கொடுத்தவனுக்கு இன்பம் கிட்டையே வராது, நம்ம பார்த்துருப்போம். இந்த கதைக்கு வருவோம். நெப்போலியன் அதை கடைசி வரைக்கும் பிரிக்கணுன்ற எண்ணமே கிடையாது. அவர் மன உளைச்சல்ல இறந்த பிறகு நெப்போலியன் பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு இதெல்லாம் விற்பனைக்கு வந்துச்சு, ஏலம் போடுவாங்க. அப்ப இந்த சதுரங்க அட்டையில அந்த
ரகசிய குறியீடு போட்ட அந்த பேப்பர் இருந்தது. அத ஒரு நிமிஷம் அவர் பார்த்திருந்தா வெளியில சுலபமா தப்பிச்சு வந்திருக்கலாம். இழந்த நாட்டை மீட்டிருக்கலாம். இன்னும் நிறைய வாழ்ந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் நஞ்சமா இவங்கெல்லாம் விளையாடினாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில. துன்பத்தை மாத்திரம்தான் கொடுத்தாங்க. நம்ம நினைக்கிறோம் துன்பம் கொடுத்துட்டு நிம்மதியா வாழலான்னு. கிடையவே கிடையாது. நிம்மதியா வாழவே முடியாது. கர்மான்றது நீங்க நினைக்கிற மாதிரி அது பழி வாங்குற விஷயமே கிடையாது. அது சரிப்படுத்துது. முக்கியமான விஷயம். கர்மான்றது அது பழி வாங்குற விஷயம் கிடையாது. நீங்க பண்ண செயலுக்கு சரி பண்ணுது. நீ இத பண்ண, அதனால இது சரியாச்சு. நம்ம கடையில குடுக்குற காசுக்கு தகுந்த காய்கறிய தான் வாங்க முடியும். அந்த மாரி நீங்க எவ்வளவு காயப்படுத்துறீங்களோ, அது கண்டிப்பா வரும். அதுவும் உடனே வராது. சந்தர்ப்பம் பார்த்து தான் வரும். அதுக்கு உண்டான நேரம் சரியா வரணும். அந்த நேரம் சரியா இருக்கணும். அந்த இடத்துல நேரம் வரும்போது உங்களுடைய பலம் குறைஞ்சு இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுடைய பலம் குறைஞ்சிருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஜோதிடம் பார்ப்போம். சனி பெயர்ச்சி உங்களுக்கு இந்த இடத்துல, எனக்கு ஜோதிடம்லாம் அவ்வளவா தெரியாது. சனி பெயர்ச்சி உங்களுக்கு இந்த இடத்துல தாக்க போகுது. பிரச்சனை வரும். நீங்க உஷாரா இருந்துக்குங்க. உண்மையாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், சனி பயிற்சிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் சம்பந்தம் கிடையாதுன்னா, நம்ம நல்லவங்களா இருந்து நல்லது மாத்திரம் செஞ்சோம்னா, இந்த சனி பகவான் நம்ம கிட்ட கூட வரவே மாட்டார். இதுக்கும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம சனி பகவான் இதே மாதிரிதான் தசரதரை தாக்க வந்தார். தாக்க வரும்போது தசரதர் பயந்து ஓடல. பயந்து ஓடாம அவரை பத்தி ஒரு பாடலை பாடினார். அவர்கிட்ட போர் புரிஞ்சாரு. எதுக்காக நீ என்னை பிடிக்க போற? நான் ராமருடைய அப்பா அப்படிலாம் சொல்லல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன புகழ்ந்து பாடு அப்படின்னு சொல்லும்போது இவர் அவரை வர்ணிச்சு புகழ்ந்து பாடினதுதான் இந்த நீலாஞ்சர சாமா அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடல் கேட்டு மயங்கி அதுல சனீஸ்வரனை புகழ்ந்து பாடியிருக்கார். அது அவருக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்து அவரை தண்டிக்காம அவருக்கு தேவையான நல்ல விஷயங்களை வாரி கொடுத்துட்டு போனாரு. நம்ம ஒரு தப்பு பண்றது விஷயம் கிடையாது. ஆனா அந்த தப்பை உணர்ந்து சரிப்படுத்தி வாழறது ரொம்ப முக்கியம். நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த நம்ம புராணங்கள் சொல்ற மாதிரி சனி பகவான் வந்தா இந்த பிரச்சனை வரும், ராகு கேது வந்தா இந்த இந்த பிரச்சனை வரும். இதெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம் பாவ புண்ணியம், அதை வச்சுதான் நம்ம வாங்க முடியும். நம்ம பிசினஸ் கேம்னு உள்ள விளையாடுவோம். நம்ம கிட்ட என்ன அமௌண்ட் இருக்குதோ லண்டன் வாங்க முடியும்னா வாங்குவோம். இல்லைன்னா நியூயார்க் வாங்க முடியும்னா வாங்குவோம். இல்லைன்னா அந்த இடத்துல பணம் கட்டி ஆகணும்னா நம்ம கட்டி தான் ஆகணும். நம்ம கிட்ட என்ன அதிகம் இருக்கோ அதை கொடுத்து தான் ஆகணும். நம்ம பண்ற கர்மாக்களுக்கு தண்டனை கடவுள் கொடுக்கல. ஆனா இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் உங்களை தாக்கும். அந்த நேரத்துல கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? சனி பகவான் வராரா, ஏன் பயப்படுறீங்க? நீங்க தப்பே பண்ணலன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் உங்களை தாக்க வரல. ஆனா நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு எனக்கு வந்தா தாக்குவாரு, ஏன் அதுக்கு பாவம் பண்ண? பாவம் பண்ணலன்னா அதுக்காக நீ கோயிலுக்கு கூட போக வேண்டாம். நீ சாமியை கூட கும்பிட வேணாம். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் உண்டான உணவு கிடைக்க தான் செய்யும். ஒவ்வொரு ஜீவனும் படுக்க ஒரு ஏதாவது ஒரு இடம் இருக்க தான் செய்யும். அது உலக நேதி. அதை யாருமே தடுக்க முடியாத விஷயம். பாவம் பண்ணவங்க தான் சனி பயிற்சி வரும்போது பயப்படணும். நீ நல்லவனா இருந்தீனா
இந்த பாவத்துக்கு சனி பயிற்சிக்கு இப்ப மாத்திரம்தான் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாம் வருதா? ஆதி காலத்துல இருந்து இருக்குது. ஆனா எந்த முனிவராது சனி பயிற்சிக்கு எனக்கு பயம் வருது, நான் தவத்துல உட்கார போறேன்னு உட்காரல. எந்த இறைவனும் பயந்ததில்லை. நம்மளுக்கு சாம்பிளுக்கு வேணா காமிப்பாங்க. சிவனுக்கு சனி பயிற்சி வரும்போது தாக்கம் வந்துச்சு. அதே சனி பகவான் வந்து நம்ம ஹனுமன் கிட்ட வரும்போது ஏன் கிட்ட நெருங்க முடியல? நம்மளா சொல்ற கதைகள் தான். அவருக்கு யாரையும் தண்டிக்கக்கூடிய எண்ணமே கிடையாது. நம்ம செஞ்ச பாவங்களே அந்த நேரத்துல நம்ம மனசுக்கு என்னென்ன பண்ணோன்றது கரெக்டா வரும். அதனால தாக்குமா? கரெக்டா நீங்க நினைக்கிறது தாக்குமான்னு நினைச்சீங்கல்ல, அது கண்டிப்பா தாக்கும். அந்த தாக்குறத தான் நம்ம நேரம் சரியில்லைன்னு நேரத்து மேல பழி. அப்ப கூட திருந்துறவன் யாருமே இல்லை. இன்னொரு விஷயமா இருக்குது. இதுல நிறைய பேர் வந்து ஒருத்தரை காயப்படுத்திட்டோ, மனச துன்புறுத்திட்டோ, அவங்கள வந்து அவமானப்படுத்திட்டோ, அவங்க செய்யற எல்லா செயலையும் குறை சொல்லிக்கிட்டோ, நான் மாத்திரம்தான் இந்த உலகத்துல உயர்ந்தவன், சிறந்தவன், என்னால மாத்திரம்தான் இந்த உலகம் நான் பண்ற நல்லதால தான் இயங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கோயில் குளத்துக்கு போவாங்க. அந்த கோயில் குளத்துல விபூதி பிரசாதம் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? அதாவது இந்த கோவிலுக்கு வர முடியாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. உங்க புண்ணியத்துல ஒரு 4 பேருக்கு கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனா அதை கூட சிலரால கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அந்த மனசு இல்லாததுனால என்ன ஆயிடுது? இவங்களுக்கு கொடுத்தா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் இவங்களுக்கு வந்துருமே அப்படின்னு மறைச்சு வைக்கிறீங்க. இது யாருக்கு நன்மைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க கொண்டு வந்தது பாவம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க பாவம் செஞ்சுட்டு தான் போறீங்க. அதுல கடவுள் ஒரு கொடுத்த வாய்ப்பு தான், இதை 4 பேருக்கு பகிர்ந்து கொடு. நீங்க ஒரு கதை கேட்டிருப்பீங்க. ஒரு கிணத்துல இருந்து பாவம் பண்ணவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னை எப்படியாவது காப்பாத்து, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், யாராவது இருந்தா எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்பாங்க. அந்த பக்கம் ஒரு முனிவர் போறாரு. பல காலம் தவம் பண்ண ஒரு முனிவர் போகும்போது யாராவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன நூலை போடுறாரு. நான் பண்ண புண்ணியத்துடைய பலனால நீங்க மேல வரலாம் அப்படின்னு. அந்த நூலை பிடிச்சி ஏற முடியுமா அப்படின்னா நிச்சயமா புண்ணியம் பண்ணவனால ஏற முடியும். ஒருத்தன் அந்த கயிறை பிடிச்சிட்டான், மேல வரான். மேல வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்தவன் அவன் காலை பிடிக்கிறான். நீ புண்ணியம் கிடைச்சி வெளியில வர, இன்னொருத்தன் வந்துடுறதுனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்ட்ராவா ஏதாவது அமௌண்ட் பே பண்ண போறியா? கிடையாது. ஆனா அந்த நேரத்திலையும் அந்த கயிறை அறுத்து விடன்னு நினைக்கிற. அதனால என்ன ஆச்சு? மொத்த கயிறும் அருந்து திரும்பவும் விழுந்துச்சு. ஏன் சாமி, எனக்கு தானே நீங்க புண்ணியத்துக்காக கயிறு போட்டீங்க, இந்த கடைசி நேரத்திலேயாவது உனக்கு புத்தி வரும்னு நினைச்சேன். ஆனா அப்பவும் ஒருத்தனை அழிக்கணும்ன்ற எண்ணம் வரும்போது இது இனி கடவுள் செயல், நீ இந்த தண்டனைய அனுபவிக்கணும்ன்றது விதி, அதை நான் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் போயிட்டாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு கொடுக்குற வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம சிலரால பயன்பட்டிருப்போம். அதாவது சிலர் குடும்பங்களுக்கு நல்லது செஞ்சிருப்போம், சிலரை நல்லபடி உயர்த்தி விட்டு இருப்போம், சிலருக்கு வாழ தெரியாதவங்களுக்கு வாழ கத்து கொடுத்துருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா அவனுக்கு வாழ தெரிஞ்சவனே, அதாவது அவனுக்கு வாழ தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? தனக்கு வாழ்க்கைக்குள்ள மேல ஏத்தி விட்ட அந்த ஏணிய இருக்கிற இடம் தெரியாம உடைச்சு போட்டுருவான். இதனால அந்த ஏணிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது கீழே போய் எங்கேயோ விழுந்து உடஞ்சே இருக்கட்டுமே. ஆனா திரும்பி நீ கீழே விழும்போது இறங்கறதுக்கு உனக்கு ஏணி இருக்காது. அதாவது உனக்கு புண்ணியம் இருக்காது. இது நிறைய பேர் வாழ்க்கையில செய்யற சம்பவம். உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா இவங்கனாலதான் நம்ம உயர்ந்தோன்றது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சதுன்னா அது நமக்கு அவமானம். நம்ம இன்னைக்கு உயரா இருக்கிறோம், நமக்கு இனி இந்த ஏணி தேவைப்படாது அப்படின்னு உதைச்சோம்னா, நீ இறங்கணுமே,
அதுக்கு உனக்கு ஏணி வேணாமா? அதனால தான் உயர்ந்த இடத்துல இருந்தா கூட நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். பார்க்கறதுனால உனக்கு பாவம் செய்யக்கூடிய எண்ணமே வராது. இதெல்லாம் உங்களுக்கு புராணத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிற விஷயம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கடவுள் நடுப்புறம் நடுப்புறம் கொடுக்குறாரு. நம்ம இப்ப சொல்றபடி பார்த்தா கேம் விளையாடும்போது உங்ககிட்ட விளையாடுறதுக்கு ஜெம் இல்ல அப்படின்னும் போது டக்குன்னு உங்களை விளையாட கூப்பிடுறதுக்காக ஒரு 10 ஜெம் காமிப்பாங்க, எடுத்துங்க அப்படின்னு. நம்ம அதை தவற விட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இப்பவாவது புத்தி வருதா அப்படின்னு ஒவ்வொரு சந்தர்ப்பமா கடவுள் கொடுப்பார். நம்ம என்ன பண்றோம், அந்த கண்ணே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எத்தனை பெரிய பூத கண்ணாடி போட்டா கூட நமக்கு இந்த கர்மாவால கண்ணு தெரிய மாட்டேங்குது. சுத்தி இருக்கிற அந்த நல்ல உள்ளங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்ம தான் உயர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் இதெல்லாம் அழிஞ்சு போக வேண்டியது அப்படின்னு எல்லாத்தையுமே கலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 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 கலை உருவாக்குனா கூட அதோட பேசிக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து தாய் பத்திரம் மாதிரி. அதை நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த பத்திரத்துக்கு வேல்யூவேஷனே இருக்காது. இது இது மாதிரி நீங்க பண்ற வளர்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி வந்தீங்க? இன்னைக்கு நிறைய பெரிய ஆட்களை பார்த்துருப்பீங்க உலகத்துல. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டுல வந்து அந்த வாழ்க்கை உயரத்துக்கு காரணமா இருந்த ஏதாவது ஒரு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவனை சகல மரியாதையோட உட்கார வச்சிருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் அவங்கள தான் முன்னிலைப்படுத்துவாங்க. அதுக்கு காரணம் இவங்க வந்த வழி அது. அதனால அதை இழக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க எல்லாருமே இன்னும் இன்னும் உயர்றதுக்கு காரணம். அதனால யாரையும் காயப்படுத்தாதீங்க. கர்மா இதுக்கு பதில் சொல்லாது. ஆனா காலம் பதில் சொல்லும், நேரம் பதில் சொல்லும். அதுவும் கரெக்டா நீங்க நினைக்கிற மாதிரி செஞ்சுட்டு உடனே நடக்குமா? விதை வச்சுட்டு உடனே திறந்து பார்த்தா உங்களுக்கு முளைச்சிருக்குமா? கிடையாது. கால நேரம்னு ஒன்று இருக்குல்ல. மழை வரணும், அதுக்கப்புறம் அது ஊறணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து சின்னதா முளை விட்டு வரணும், அதுக்கப்புறம் பயிர் மேயாம இருக்கணும். எல்லாம் நடந்த அப்புறம்தான் அந்த செடி மேலே வரும். அந்த மாதிரி வாழ்க்கையில நீ பண்ண புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் தீரணும். தீர்றதுக்கு உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பான். அது எத்தனை ரூபத்துல எங்க வேணாலும் வரும். நம்ம திடீர்னு ஒரு மாடு கூட வெளியில வந்து கத்தும் பசியில. நீங்க தண்ணி வைக்காம போனீங்கன்னா அதுவும் ஒரு பாவ லிஸ்ட்ல சேரும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து ஊர் உலகத்துக்காக வாழாதீங்க. ரகசியமா பாவத்தை பண்ணிட்டு வெளி வேஷம் போடாதீங்க. ரொம்ப நாள் இருக்காது. நீல சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு பாட்டு மாதிரி ஒரு நாள் மழை வந்தா கலைஞ்சிரும். ஏன்னா சுய ரூபம்னு ஒன்று இருக்கு. அது என்னைக்கு இருந்தாலும் உங்களை வெளியில கொண்டு வந்து காமிக்கும். ஒன்று நீங்க பண்ண பாவம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வெளியில வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும். அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு பிரியமான ஒரு பொருளை அது ரொம்ப காயப்படுத்தும். உங்களுக்கு அது அந்த வலி தாங்கவே முடியாது. அதையும் கடந்து வந்துட்டா நீங்க காயப்பட வேண்டி இருக்கும். அதையும் தாண்டிட்டாலும் இந்த உலகம் கால நேரம் சரியான நேரம் பார்த்து நீங்களே எதிர்பார்க்காத மிக பெரிய பள்ளத்துல உங்களை தள்ளி விட்டுடும். அங்க தூக்க கூட ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அதனால யாரையும் காயப்படுத்தாதீங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு செயலுக்காக பிறக்கப்பட்டவங்க. கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. இவங்கனால எத்தனை பாவம் உங்களுக்கு வந்தது, எத்தனை நன்மை வந்துச்சு அப்படின்னு. அதனால வந்து யாரையும் காயப்படுத்த சொல்லி கடவுள் உங்களை படைக்கல. காயப்படுத்தினாலும் கவலையே படாதீங்க. சிரிச்சுக்கிட்டே உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கடவுள் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணுவாரு. உங்களுடைய பங்கு என்னவோ அது சரியா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா இதுக்கு நாட்டாமையே தேவையில்லை. எல்லாத்தையும் தான் பஞ்சபூத வழியா இறைவன் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா?
அவரு சரியான நேரம் பார்த்து அதை பிரிச்சு கொடுத்துருவாரு. நான் சொன்ன விஷயம் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், நம்ம யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நல்ல வாழ்க்கை வாழணும். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப காலம் கிடையாது. இருக்கிற வாழ்க்கைய நினைவோட, சந்தோஷத்தோடு வாழுங்க. வேற ஒரு நல்ல தலைப்புல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. பிறகு பார்க்கலாம்.